சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலையை சீரமைக்க கோரி பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வெள்ளாளப்பட்டி, ஆதிதிராவிடர், பழைய காலனி, புதிய காலனி மற்றும் அருந்ததியர் காலனி பகுதி மக்கள் அருகாமை கிராமங்களுக்கு செல்ல 1 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். பராமரிப்பில்லாத காரணத்தால் இந்த சாலை கடும் சேதமடைந்தும் கற்கள் வெளியேறிய வகையிலும் காணப்படும் நிலையில் சீரமைக்க கோரி அதிகாரிகளிடம் பலமுறை வலியுறுத்தியும் மெத்தனமாகவே செயல்படுவதாக இப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆதிதிராவிட மக்களும் அருந்ததி மக்களும் சந்தப்பாட்டு பகுதியிலிருந்து ஆதிதிராவிட மக்கள் அருந்ததி மக்கள் போற வழி தார் சாலை ரொம்ப படும் மோசமா, இந்த ரோடு ரொம்ப சிரமத்தை உள்ளாகுது. ஊர் பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பு. ஒரு 108 ஆம்புலன்ஸ் உள்ள வர முடியல. அதே மாதிரி சார் ஒரு இறந்துட்டா அதை தூக்கி பார்த்த ரோடு சரியா இல்லைங்க சார். ஒரு காலேஜ் பிள்ளைங்களுக்கு, ஒரு பள்ளி குழந்தைகளுக்கு ரொம்ப படு மோசமா இருக்குது சார் ரோடு. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்கா அருகே கட்டப்பட்டு வரும் புதிய கழிவறைக்கு சிமெண்ட் கலவைக்காக சாக்கடை கழிவுநீர் பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து வீடியோ வெளியாகி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் தண்ணீருக்கு பதிலாக கழிவுநீரை பயன்படுத்தி கழிவறை கட்டுவது ஆட்சியின் அலட்சியத்தை காட்டுவதாகவும் மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி ஆணையாளரும் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு அருகே கடன் பெற்ற பெண்களை பாலியல் தொழில் செய்து வட்டி கட்டுமாறு வற்புறுத்திய கந்துவட்டி கும்பல் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை கண்டித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் எஸ்பி அலுவலகத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். ஜே நகர் பகுதியைச் சேர்ந்த பண்டாரப்பன் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த மாதப்பன் என்பவரிடம் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த காலதாமதம் ஆனதாக தெரிகிறது. இதனால் பண்டாரப்பன் குடும்பத்தில் உள்ள பெண்களை பாலியல் தொழில் செய்து வட்டி கட்டுமாறு பேசியுள்ளார். இதுகுறித்து காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. திமுக ஆட்சியில் ஏவல் துறையினர் எளியவர்களின் புகார்களை கண்டுகொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 4,65,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை என்னும் பணியின் போது 4,64,95,186 ரூபாய் கிடைத்தது. மேலும் 1,740 கிராம் தங்கமும் 30,450 கிராம் வெள்ளியும் 1,530 வெளிநாட்டு பணமும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். திருவண்ணாமலையில் வழக்கறிஞரை காவல் உதவியாளர் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவாபாளையம் கிராமத்தில் மஞ்சுவிரட்டு போட்டியை முன்னிட்டு புறம்பு மண் எடுப்பதற்காக பொதுமக்கள் சென்றுள்ளனர். அப்போது அவர்களை காவல் உதவி ஆய்வாளர் தடுத்து நிறுத்தியதால் கிராம மக்களுக்கும் அவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது இரு தரப்பினரையும் சமாதானம் செய்ய வந்த வழக்கறிஞர் குமரனை காவல் உதவி ஆய்வாளர் ஒருமையில் பேசியதுடன் கடுமையாக தாக்கினார். விடிய அரசின் ஏவல் துறை தொடர்ந்து பொதுமக்களிடம் அராஜக போக்குடன் நடந்து கொள்வதும் திமுகவினருக்கு சலாம் போடுவதும் தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் உள்ள தனியார் விடுதியில் தேமுதிக பிரமுகரின் உடல் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக நிர்வாகியான ஏழுமலை என்பவர் மனைவியுடன் தகராறு ஏற்பட்டதன் காரணமாக சன்னதி தெருவில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நீண்ட நாட்களாக மூடியிருந்த அறை திறக்கப்பட்ட போது அழுகிய நிலையில் அவரது உடல் இருந்ததாக விடுதி ஊழியர்கள் தெரிவித்திருக்கின்றனர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் திமுக ஆட்சியில் காவல்துறையினரின் மெத்தனத்தால் மர்மமான மரணங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் விமர்சித்திருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் 1 கிலோ 290 கிராம் தங்கம் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இணை ஆணையர் பிரகாஷ் தலைமையில் கோவில் உண்டியல்களில் உள்ள காணிக்கை எண்ணப்பட்டது. இதில் 1,78,78,000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ 290 கிராம் தங்கம், 3 கிலோ 960 கிராம் வெள்ளி கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் ஆலப்பாக்கம் அருகே நடந்த விபத்து அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிக்கும் பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்தும் அந்த வழியே சென்ற தனியார் பேருந்தும் மோதி விபத்திற்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். தனியார் பேருந்து திரும்பும் தருணத்தில் அரசு பேருந்து மோதியதால் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் அரசு பேருந்துகளில் பாதுகாப்பு குறைவாக இருப்பதையே காட்டுவதாக விமர்சிக்கும் பொதுமக்கள் அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து இயக்கத்தில் கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு நெறிமுறைகள் கடைபிடிக்கப்பட வேண்டியது அவசியம் என கருத்து தெரிவிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி அருகே காளியம்மன் பகவதி அம்மன் கோவிலில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவை ஒட்டி ஏராளமான இளைஞர்கள் கையில் தீச்சட்டி ஏந்தி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர்.
இந்த திருவிழாவை காண ஆத்தூர், நிலக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் வருகை புரிந்து அம்மனை வழிபட்டு சென்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் நோய் தாக்குதல் காரணமாக பாகற்காய் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் உதவிகள் அளிக்கப்படுவதில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். இதுகுறித்து கூடலூர் உதவி தோட்டக்கலைத்துறை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் அதிகாரிகள் முறையாக செயல்படவில்லை என்றும், விலை சரிந்த நிலையிலும் விவசாயிகளுக்கு எந்தவித உதவிகளும் வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். செடிகளுக்கு வந்து ஆயிரங்கண்ணின்னு சொல்கிற அந்த நோயெல்லாம் சிக்கி ரொம்ப விவசாயிகள் நஷ்டத்தை சந்திச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விலையும் ரொம்ப கம்மியாயிருச்சு. அதாவது இவ்வளோ நாள் ஒரு 20 ரூபாய் 23 ரூபா விற்றுட்டு இருந்தது திடீர்னு 18 ரூபாய்க்கு வந்துருச்சு. அது விவசாயிகள்னால தாங்க முடியல. இது வந்து அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை எடுத்து சொல்லி இது மேலே எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. காஞ்சிபுரத்தில் இருந்து தாம்பரம் நெடுஞ்சாலையில் சரளை கற்கள் அதிகமாக சேர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கல்குவாரிகளில் இருந்து சரளை கற்களும், பாலாற்று படுகையில் இருந்து மணல், பல்வேறு ஏரிகளில் இருந்து சவுடுமண் ஆகியவை இந்த சாலை வழியாக எடுத்துச் செல்லப்படும் நிலையில் ஆங்காங்கே மணல் மற்றும் சரளை கற்கள் சேர்ந்துள்ளது. இதனால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தடுமாறி கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகின்றனர். நெடுஞ்சாலைத்துறையினர் சாலைகளை முறையாக பராமரிக்காததால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர்.